ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிச்சஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இதை நான் சொல்லவே மாட்டேன். என் வாழ்க்கையிலேயே யோசித்தேன், பட் செய்ய வச்சிருச்சு. என்னென்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வால் ட்ராக் எங்கே ப்ரோ? வால் ட்ராக் அவன் இங்கே இருக்கான். இது என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாரையும் எல்லாம் போட்டுறேன், சரியா ப்ரோ? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் ப்ரோ சதஞ்சு போய் கடுக்குன்னு கேட்டிங்கன்னா, செய்ய வச்சது யார் தெரியுமா? ட்ரிபிள் த்ரெட் பேட்டில் போட்டேன். தீஸ் டூ டெம்பஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க என் வால்ட்ரியாக்க. நான் என்ன நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, வாங்க போகலாம் டீட்டெயில்டாக. ஓகே, ஸோ எப்படி நான் இதுன்னு கேட்பீங்க. ஸோ எப்படி வால்ட்ரியாக் வந்ததுன்னு கேட்பீங்க. எதுவும் இல்லை ப்ரோ, ட்ரிபிள் த்ரெட் பேட்டில் போட்டேன். அதில் என்ன நடந்ததுன்னா, வால்ட்ரியாக் செத்துட்டான். நான் 3 பேரையை லான்ச் பண்ணேங்க. லான்ச் பண்ண உடனே என்ன நடந்தது, ஒரு லான்ச்சில் நான் காம்போ பேட்டில் போட்டிருந்தேன். அதாவது வால்ட்ரியாக்கு வால்ட்ரியாக்கோட டிரைவரு லேயர் எடுத்திருந்தேன். டிஸ்க்கு மட்டும் கிரேட்டஸ்ட் ரஃபேல். இதோ வெயிட் பண்ணுங்க, ஃப்ரேமில் தெரியணும் இல்லையா, அதனால் கிரேட்டஸ்ட் ரஃபேலோட டிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ அவனோட டிஸ்கை எடுத்தேன். அவனுக்கு போட்டேன். அட்டாக் பவர் அதிகமாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லான்ச்சு விட்டேன். வால்ட்ரியாக்க லாஸ்ட்டாக விட்டேன். உடனே தக்காளி லேயர் மட்டும் என்னோட பீரோ கடியில் போயிடுச்சு. போன உடனே எனக்கு ஒன்று நந்தது பாரு பா. அதை நடக்கவே முடியாது. ஸோ அதை நினைக்கவே முடியாது. ஸோ வால்ட்ரியாக்கு நான் எடுத்து பார்க்குறேன். வெயிட் பண்ண சொல்கிறேன். பாரு, இந்த ஆர்மர் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, 2 பாட்டு எடுத்து கட்டினா தான் டீட்டெயிலாக தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஐயோ, கையில் வேறு பற்ற மாட்டேங்குது. வந்து தொலைடா. 2 ஆர்மர் இருக்குது இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் டர்போ வால்ட்ரியாக் டெஸ்ட்ராய் பண்ணான். ஒரு சைடில் இருக்க ஆர்மர் மட்டும் போட்டான். அப்போ என்ன நடந்தது, வால்ட்ரியாக் உயிர் பொழைச்சிட்டான். ஆனால் இப்போது 2 ஆர்மர் கிடந்து, ஆர்மரில் சைடில் இருக்குள்ள ஒரு இது சின்ன பாட்டு, இதையும் சதஞ்சிட்டாங்க. இதை பாருங்க, ஸ்கோரு கட்டாயிருங்க. வேறு வார்த்தையே இல்லைங்க பேச. கேமரா வார்த்தையே இல்லை அப்படின்னீங்கன்னா, வால்ட்ரியாக் செத்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். எங்கள் அப்பா அது சரி பண்ணிக்கலான்டா விட்றான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் அதை பண்ணது ஆக்சுவல் கல்பிரிட் யாருன்னா, இவன் தான் பண்ணா. நல்லா பச்சை போட்டு கேட்டுறேன். ஒரு கையில் வர கேமரா பிடிச்சிக்கின்னு இன்னொரு கையில் செட் வேறு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஓகே, இவன் தான் பண்ணான். ஓகேவா, இந்த பைத்தியம் தான் பண்ணி தொலைச்சான். சொல்ல வேறு வார்த்தையே இல்லை மேன். ஏன்னா கதற விட்டாங்க வால்ட்ரியாக் பீஸாக. ஸோ என் வால்ட்ரியாக் டெட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தோன்ற வரைக்கும் டெட்டு தான். பட்
அவன் மட்டும் இல்லை உயிர் பொழைச்சான். சரித்திரத்தில் படைக்க வேண்டிய விஷயம் இது ஒன்று. ஸோ நீ என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அதே சமயம் ஏன் நிறைய வீடியோ வரலன்னு கேட்டுனுங்கிறீங்க கமெண்ட்ஸில். ஸோ சாரி, ஏன்னா கண்டென்ட் கிடைக்கல. கேமராமேன் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கேமராமேனு வீட்டுக்கு போய் விளையாட்டு வருவேன். கேமராமேன் யார் நினச்சா கமெண்ட் பண்ணிங்க, பழைய ஃபேன்ஸுக்கு தெரியும். ஸோ இத்தனை நாள் வீடியோ வரதுக்கு ஒரே காரணம் கண்டென்ட். இப்போ நானே யோசிச்ச ஒரு கண்டென்ட்டு இதுதான். பட் இதில் பேட்டில் பார்க்க முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ. அதனால் வால்ட்ரியாக் செதஞ்சிட்டான் ஒரேடியா. ஸோ இதுக்கப்புறம் என்னோட வேறு ஏதாவது கண்டென்ட் யோசிக்கணும் ப்ரோ. வேறு ஏதாவது கண்டென்ட் யோசிச்சா தான் உண்டு, இல்லைனா முடியாது. ஸோ சாரி ஃபார் த வீடியோ காரணம் வரல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால் ஸோ வெரி சாரி. இதுக்கப்புறம் வீடியோ கன்ஃபார்ம் நான் போட பார்க்குறேன். ஸோ நான் ப்ரோ பர்த்டே கிஃப்ட் வந்தது, அது எதையுமே வீடியோ போடலையே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ டாட்டா, பை பாய்.